தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையினுடைய மாநில இணைச் செயலாளர். என் பேர் சுரேஷ் பாபு. பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்த நாட்டில் இருக்கு. இந்த தொழிற்சங்கங்கள் எல்லாமே தொழிலாளர்களுக்கு போராடுவதை விட கார்பரேட்டுகளுக்கு உதவியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் தொழிற்சங்கம் மற்ற தொழிற்சங்கத்தோட வேறுபட்டு மாறுபட்டு தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம். நாம் தமிழர் கட்சியில பலதரப்பட்ட பாசறைகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18 பாசறைகள் இருக்கு. அதுல தொழிற்சங்கம், இந்த பாசறைகளுக்கும் தொழிற்சங்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இந்தியாவிலேயாகட்டும், தமிழ்நாட்டிலேயாகட்டும், எந்த மாநிலங்களையாகட்டும் முதலாளிகள் 3% தான் இருப்பாங்க. 97% தொழிலாளர்கள் தான் இந்த நாட்டில் இருக்காங்க. தொழிலாளர்களுடைய பங்கு தான் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி. அதை உணர்ந்துதான் நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொழிற்சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா மாநிலம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டங்களையும் தொழிற்சங்கங்கள் இருக்கு. அது பல்வேறு விதமான அமைப்பு ரீதியாக தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு தொழிற்சங்கமாக நம்ம இருக்கும். ஒரு குறிப்பாக சுமை தூக்குவோர் தொழிற்சங்கம் ஒன்று இருக்கும். ஒரு பக்கம் வாகன ஓட்டுநர்கள் இருப்பாங்க. அதே போல ஒவ்வொரு தொழில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் தொழிலாளர்களுக்கு ஒருங்கிணைத்து தொழிற்சங்கத்தை நம்ம எடுத்துட்டு வந்துருக்கோம். இது கட்சிக்கினுடைய இன்னொரு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலாளர்கள் நிரம்ப இருக்கிற, முன்னே சொன்னது போல 97% தொழிலாளர்கள் தான் இருக்கிறாங்க. 3% தான் முதலாளிகள் இருக்காங்க. அப்ப இவர்களை பல்வேறு தளத்துல நம்ம கொண்டு போய் நம்ம நோக்கங்களை, அன்னுடைய இலக்குகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னைக்கு தொழிற்சங்கங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களையும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் உருவாகிட்டு வந்துட்டு இருக்கு. இதை கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக எங்களுடைய மாநில தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள் தலைமையிலையும், மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் தலைமையிலும் மிகச்சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இப்ப பல்வேறு விதமா நாங்க தொழிலாளர்களை பிரித்து அங்க ஒவ்வொரு தொழிலாளர், இப்ப நம்ம முன்ன சொன்னது மாதிரி சுமை தூக்குவோர், வாகன ஓட்டுநர்கள், பின்னடை சார்ந்த தொழில இருக்கிறவங்க பின்னடைக்கு, அதே போல லாரி ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கனரக வாகனங்கள், இந்த மாதிரி எந்தெந்த தொழில இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் தொழிற்சங்கங்களை உருவாக்கி இந்த நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டுட்டு போனோம். அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு, அதிகாரம் மட்டும்தான் நம்ம நினைத்ததை சாதிக்க முடியும். அதற்கு ஒரு பக்கபலமாக தொழிற்சங்கங்கள் இப்ப இயங்கிட்டு இருக்கு. என்னோட இப்ப மாவட்ட தலைவர் இருக்காரு, மாவட்ட பொறுப்பாளர் எட்வின் ராஜ் இருக்கார், செஞ்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி பல்வேறு மாவட்டங்களையும் பொறுப்பாளர்கள் மிகச்சிறப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய தொழிலாளர்களை நாங்கள் அணுக வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய இலக்கு அண்ணனுடைய 2026 ஆட்சி அரியணையை கொண்டுட்டு போவதற்கு நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை மிகுந்த முக்கிய ஒரு பங்காற்றும் அப்படிங்கறது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். தொழிற்சங்கத்துல ஏன் மக்கள் இணையணும்? பல்வேறு கட்சியிலையும் தொழிற்சங்கம் இருக்குது, நாம் தமிழர் கட்சியிலையும் இருக்குது. ஏன் நாம் தமிழர் கட்சியில முக்கியமா இணையணும்? நல்ல கேள்வி. ஏன் நாம் தமிழர் கட்சியில இணையணும்? கட்சியிலையும் நாம் தமிழர் தொழிற்சங்கத்திலையும் மற்ற கட்சிகள் எல்லாமே கட்சியினுடைய தலைவர்கள் அவங்க குடும்பம் சார்ந்து அவங்களுடைய நலனுக்காகத்தான் இயங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியை நம்ம அகற்றணும்னு முடிவு கட்டுறதே எதுக்காக குடும்ப ஆட்சிகளையும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பக்கபலமாக சில கட்சிகள் அவங்களோட சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா தனித்துவமாக மக்களுடைய நலன் சார்ந்து, மக்களுடைய உரிமைகள் சார்ந்து, மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெற்று தருவதற்கு இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு, ஒரே கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் 8 கோடி மக்களுடைய கூட்டணி வச்சிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த கட்சிக்கு நாம் தமிழர் தொழிற்சங்கம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். முன்பே குறிப்பிட்டது போல முதுகெலும்பு அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். தொழிற்சங்கங்கள் மூலமாகத்தான் நம்ம இன்னைக்கு தொழிலாளர்கள் நிறைய இருக்கு. மற்ற தொழிற்சங்கம் இருக்கு, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு, எல்லா கட்சியிலும் தொழிற்சங்கம் இருக்கு. ஏன் நம்ம நாம் தமிழர் கட்சியில இயங்கணும் அப்படின்னா, இவர்கள் எல்லாம் முதலாளிகளுக்கு ஆதரவாக இயங்குவார்கள். ஆனால் நாம் தமிழர் தொழிற்சங்கம் தொழிலாளர் நலனுக்காக, அவனுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடும். எந்த சமரசமும் அற்று நம்ம போராடுவோம். எங்களுடைய கொள்கையை சமரசமற்று போராடுறதுனாலதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா 1.1 இருந்து 3.8, அடுத்தது பாத்தீங்கன்னா 6.8, இன்னைக்கு 8.2% வந்திருக்கு. அப்படின்னா எங்களுடைய தொடர் இயங்கிக்கிட்டே, மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு அண்ணன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல போராட்டத்தில் இருப்பாரு. ஒவ்வொரு நாளும் போராட்டத்தோடு தான் இந்த விடியல் ஆட்சி இருக்கு. அப்ப இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டங்கள் எடுத்து மக்களுடைய பிரச்சனை தீர்த்து, அவருடைய உரிமைகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை அரசினுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நாங்க ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்காக ஆட்டிட்டு இருக்கோம். கட்சிகள் கடந்து நம்ம நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது உறவாய் நாங்க இருக்கிறோம்.
அண்ணன் தம்பி, அண்ணன் மாமன், சித்தப்பா அப்படிங்கிற உறவு முறையில் நாங்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மக்கள் வந்து நாம் தமிழர் தொழிற்சங்கத்திலேயாகட்டும், நாம் தமிழர் கட்சியிலேயாகட்டும் தொடர்ந்து தேடி வந்து வராங்க. அதுக்கு காரணமே வந்து அண்ணனுடைய செயல்பாடு, அண்ணனுடைய கொள்கையை வகுத்திருக்காரு. எங்களுடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் வகுத்து கொடுத்த வழியை எங்கள் அண்ணன் மிகச்சிறப்பாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறார். அதை தான் நாங்களும் அவர் அண்ணன் காட்டிய வழியை நாங்கள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். பண வலிமை, அதிகார வலிமை, அதே மாதிரி ஊடக திணிப்பு, விமர்சனம், இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலை நோக்கி எந்த அளவுக்கு வலிமையா நகருது, கட்டமைப்பு எந்த அளவுக்கு வலிமைப்படுத்துது? இப்ப எல்லாருமே பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு கட்டமைப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் இருக்கிற கட்டமைப்பை வெளியே கொண்டுட்டு வரதுக்கு எங்களுக்கு எந்த ஊடகமும் இல்லை. எங்க மக்கள், எங்க ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் மொபைல் போன் வச்சிருக்காங்களோ அவன்லாம் எங்களுடைய அண்ணனுடைய பேச்சை கேட்காத, ஒவ்வொரு இரவும் விடியாததா எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப அண்ணனுடைய கருத்துக்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. கட்டமைப்பு எல்லா பக்கமும் இருக்கு. ஆனா என்னன்னா, இப்ப நம்ம ஓட்டுக்கு வந்து 1000, 2000, 5000, 10,000 கொடுத்துட்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வெளித்தோட்டமே இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அது நிஜம் கிடையாது. இன்னைக்கு எந்த கட்டமைப்பு இல்லாம எப்படி நாங்க 8% நாங்க உருவாகி இருப்போம். இன்னும் அடுத்து 2026 விஜய் போன்ற இன்னும் எத்தனை நடிகர்கள் வந்தாலும் விஜய் போன்ற ரசிகர்கள் கூட்டம் அல்ல எங்க கூட்டம். எங்களது கொள்கை சார்ந்து மேதகவி பிரபாகரன் வகுத்து கொடுத்த அந்த வழிமுறை சார்ந்து இயங்கக்கூடிய தொண்டர்கள் கிடையாது. எங்களது எல்லாமே வந்து உயிர் நேசம். அதாவது அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், நாங்க பார்க்கிற உயிர்களை அத்தனையும் நேசிப்போம், மனிதர்களை மட்டுமல்ல. ஒரு புல் பூண்டா தாவரங்கள் வரைக்கும் நேசிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை தான் எங்க அண்ணன் இது வரைக்கும் ஒரு கடந்த 15 ஆண்டுகளாக விதைச்சிட்டு இருக்கிற அந்த விதைத்து விலையை தான் இப்ப விளைச்சல தான் வந்துருக்கோம். அடுத்து நாங்கள் 8.2% வாங்கியிருக்கோம். வரக்கூடிய 2026 நாங்க 16க்கு போவோமா 36க்கு போவோமாங்கிறது இன்னும் எங்கள் வீரியமா செயல்பட்டு இருக்காங்க. அதே போல நீங்க கேட்ட கேள்வி வந்து ஊடகம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு. எங்களுக்கு அந்த கவலையே கிடையாது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஊடகம் தான். இப்போ 36 லட்சம் பேர் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா 36 லட்சம் பேர்த்துக்கு இன்ஸ்டா இருக்கு, பேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, எல்லாமே எங்களுடைய ஊடகம். எங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம்ல எந்த ஊடகத்துல எங்களை காட்டினாலும் இப்ப எங்களுக்கு வலையொலி எடுத்துட்டு இருக்கு. உயிர்மை வலையொலி மாதிரி எங்களுக்கு நூற்றுக்கணக்கான வலையொலி இருக்கு. நூற்றுக்கணக்கான வலைவலியில் எங்களுக்கு தொடர்ந்து எங்களை கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீமை பார்க்கறத விட, செய்திகள் பார்க்கறத விட வலைவலியை பார்த்து தான் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால எங்கள் ஒவ்வொருத்தரும் வலைவலியை நாங்கள் வச்சிருக்கோம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில தாவேக்காங்கிற ஒரு புதிய கட்சி உருவாகிக்குது நடிகர் விஜய் அவர்களால. அது உங்களுக்கு பாதிப்பா இல்ல அது நாங்க கடந்து போயிட்டு நாங்க வளர்ந்துட்டு தான் இருக்கிறேன்னு சொல்ல வரீங்க? எங்களுக்கு எந்த விதத்திலும் எங்களுக்கு பாதிப்பே கிடையாது. ஏன் என்றால் இங்க நாம் தமிழர் கட்சி வந்து ரசிகர்கள் கூட்டம் அல்ல. இது சீமானுக்காக கூடிய ரசிகர் கூட்டம் அல்ல. இது மேதகவி பிரபாகரன் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்காக எங்கள் அண்ணன் எங்களை ஒருங்கிணைத்து, எங்களை தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்களை ஒருங்கிணைத்துட்டு இருக்காரு. இந்த தமிழ் தேசியத்தை கொண்டுட்டு வந்து இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அரங்கத்துக்குள்ள இருந்த ஒரு தமிழ் தேசியத்தை இன்னைக்கு மக்கள்கிட்ட 36 லட்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இந்த தமிழ் தேசியங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்து அண்ணன் வந்து வீதியையும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அதனால எங்களுக்கு வந்து விஜய் மாதிரி இன்னும் 100 நடிகர்கள் வரட்டும், எங்களுக்கு அதை பற்றி இல்லை. ஏன்னா எங்களுக்கு கருத்து இருக்கு, கொள்கை இருக்கு. அந்த கொள்கை பிரகாரம் தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்ப மற்ற எந்த கட்சியும் அண்ணன் சொல்வது போல எங்களுக்கு எல்லாருமே வேண்டப்பட்டவன் தான். இப்ப நீங்க அண்ணன் வந்து இப்ப எடப்பாடி கேட்டாலும் எங்க சித்தப்பாடு தான் சொல்லுவார். என்னன்னா நாங்க அந்த மாதிரி தான் நேசிக்கிறோம். ஆனால் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம், தமிழை நேசிக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டுல தமிழன் தான் ஆளணும். யாரு வேணாலும் வாழலாம், எந்த வாழுங்க, நாங்க எல்லாமே நாங்களுக்கு உதவியா இருக்கோம். ஆனா ஆளக்கூடிய தகுதி தமிழனுக்கு தான். அதற்கான தகுதியை எங்களுடைய ஒவ்வொரு தொண்டன் கிடையாது. நான் முன்னே சொன்ன தொண்டன் கிடையாது, எங்களுக்கு ஒவ்வொருவரும் தலைவர் தான். எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தலைவர் தான், ஒவ்வொருத்தரும் தலைவர் தான். எங்க 36 லட்சம் தலைவர்களை தான் எங்க அண்ணன் உருவாக்கி இருக்காருடைய தொண்டர்களை கொடிபிடித்து வாழ்க்கை கோஷம் போடக்கூடிய கூட்டத்தை எங்களுக்கு உருவாக்கல. எங்களுக்கு நோட்டுக்கும் காசுக்கும் விலை போகாத 36 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா எதை வைத்து இந்த கருத்தியலை கொண்டு போய் தான் சேர்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடியே எத்தனை நடிகர், ரஜினிகாந்த் வரேன்னு சொன்னாங்க, விஜயகாந்த், எத்தனை பேர் இருக்கும்போது தான், ஜெயலலிதா இருக்கும்போது தான் இந்த கட்சி துவக்கப்பட்டது, கலைஞர் இருக்கும்போது தான் இந்த கட்சி துவக்கப்பட்டது. ஆகையால இந்த தலைவர்களை எங்கள் கருத்தியலுக்காகத்தான், தமிழ் தேசிய கருத்தியலுக்காக தான் இங்க 36 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. 36 லட்சம் பேர் எங்களுக்காக இருக்காங்க. 36 லட்சம் பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊடகம் எங்கள் மிகப்பெரிய வீரியமாக இப்ப நடத்த இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் சூழலையும் எங்கள் அனைத்து எங்கள் கட்சி மட்டுமல்ல, எங்க கட்சி சிந்தனை சார்ந்த அத்தனை பேரும் எங்களுக்காக ஒரு மீடியேட்டரா அவங்க இருந்து அவங்க அந்த வேலையை செய்வாங்க. அதனால வரக்கூடிய 2026 மக்கள் எதிர்பார்த்தா அந்த ரிசல்ட் கிடைக்கும். நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் போய் நிற்கும், அடையும். சமீபத்துல ரஜினிகாந்த் அவர்களுடைய சந்திப்பு, அண்ணனோட சந்திப்பு நடந்தது. அதை பத்தி ஊடகத்துல தவறாவும் பேசுறாங்க, நேர்மறையாவும் பேசுறாங்க. உங்களுடைய கருத்து என்ன?
நிச்சயமா நம்ம என்னன்னா அண்ணன் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காரு. அண்ணன் கருத்துல நாங்க இப்போ நான் சொல்ற கருத்திலாகத்தான் நாங்க இருக்கிறோம். அண்ணன் கடந்த 2000 ரஜினி வரும்போது 2017 ரஜினி வரும்னு சொல்லும் போது கூட நாங்க என்ன சொன்னோம், ரஜினி மிகச்சிறந்த நடிகர், அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. போற்றுதலுக்குரியவர், அவர் எல்லாமே பண்ணிட்டோம், ஒரு இயக்கம் நடத்திட்டும், என்ன வேணா பண்ணிட்டோம். ஆனா எங்களை ஆளக்கூடாதுன்னு தான் அன்றைய காலகட்டத்திலிருந்தே சொல்றாரு. அதை இன்னும் புரிந்துக்காம எங்களை இவருக்கு பிஜேபிக்கு ஒரு சங் பரிவார் RSS மூலமா இவர் இணைக்கிறாங்க, இதெல்லாம் கிடையாது. அண்ணன் எல்லாத்தையும் சந்திக்கிறாரு, எல்லாத்தையும் எந்த ஒரு இப்ப நீங்க சமீபத்துல நீங்க நம்முடைய பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வழியில் சந்திப்பாரு, யாரை வேணாலும் சந்திக்கக்கூடிய. ஏன்னா எங்களுடைய நோக்கம் தெரியும். எங்களோட யாரும் அண்ணன் கூட சொல்லுவாரு, என் மேடையில தலைவர் பிரபாகரன் படம் போட்டு எங்க மேடையில யாரு ஏறுவாங்க. ஆனா நாங்க எங்களுடைய பயணங்கள் சில ஒரு தெளிவான பயணத்தை நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க ரஜினிகாந்தை சந்திச்சது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. வேட்டையின் படத்துல அவர் சில நல்ல கருத்துக்களை சொல்லியிருந்தாரு, நல்லா நடிச்சிருந்தாரு. 74 வயசுல கூட அவர் மிகச்சிறந்த ஒரு கலையை நாங்க போட்டோம். அண்ணனும் கலை சார்ந்துதான் இருக்காங்க. கலை இல்லாமல் நம்ம இந்த அரசியல் இந்த தமிழ்நாட்டில் வளர்ந்தே கிடையாது. அதனால ஒரு மரியாதை நிமித்தமா இவர் பாராட்டினாரு, அவரு நன்றி சொன்னாரு. இவருக்கு பிறந்தநாளைக்கு அண்ணனுக்கு பிறந்தநாளைக்கு வாழ்த்து செஞ்சாரு. அந்த ஒரு நன்றிக்காக அண்ணன் போய் நேரில் சந்திச்சாரு. இதுல போய் நம்ம இதுல அரசியல் சாயம் போச்சுறாங்க. எத்தனையோ திமுக நிகழ்வுல பாத்தீங்கன்னா ரஜினி பேசியிருக்காரு, எல்லாத்திலையும் ரஜினி பேசியிருக்காரு. அப்பெல்லாம் வராத ஒரு சாயத்தை ஏன் எங்க போல திணிக்கிறீங்க? ஏன் அப்படின்னா இன்னமும் எதுக்கிறதுக்கு அத்தனை கட்சி எதுக்கிறது ஒரே ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். அப்ப என்ன எங்ககிட்ட கருத்து தெளிவா இருக்கு, எங்கள் பயணம் சிறப்பா இருக்கு. அதனால எந்த தடை இருந்தாலும் சரி, இந்த மாதிரி 1000 விமர்சனங்கள் வந்தாலும் எங்கள் அண்ணன் சொல்லுவார், விமர்சனம் இல்லாமல் விரும்பியதை அடைய முடியாதுன்னு சொல்லுவாரு. எங்கள் விரும்பியதை, எங்கள் நோக்கம், எங்கள் இலக்கு, அதை நோக்கி நாங்கள் 2020 பயணப்பட்டு இருக்கோம். இது மாதிரி எங்கள் பேசு பொருளா ஆக்கிட்டு இருக்கிறது கூட எங்களுக்கு இப்ப நான் சொல்றோம், எங்களுக்கு இதுவும் ஒரு விளம்பரம் தான். இன்னும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அவங்க நாங்க போய் ரஜினிகாந்த் ஆதரவு கேட்கல. அவர் ஒரு கட்சி தலைவர் கிடையாது, அவரு ஒரு நடிகர். அவர் அரசியலே வேணும்னு வெளியே போயிட்டாரு. அவர் ஒரு நடிகர். அவரை சந்திக்கிறதுனால என்ன நடந்துற போகுது? ஒண்ணு நடக்க அப்படியே நாளைக்கு அவனை போட்டுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற ரசிகர்கள் கூட வேற எது கட்சிக்கு போடலாம். நாங்க அதை எதிர்பார்த்து கிடையாது. எங்களுக்கு எங்களுடைய கருத்தியலை சார்ந்து யார் வருவேனாலும் ஆதரவு கொடுக்கலாம். நாளைக்கு மாற்று கட்சி, இன்னைக்கே எங்களது திமுக அதிமுக பல்வேறு கட்சியில நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க, இணைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது எங்க கட்சி நாங்க இந்த மாதிரி விஜய் மாதிரி இன்னும் 1000 நடிகர்கள் வந்தாங்க. இதுல வேற சொல்றாங்க விஜய்க்கு இது பயந்து தான் போய் அண்ணன் அங்க போயிட்டாருன்னு. இது என்ன ஒரு கால கொடுமையா இருக்கு. விஜய் என்ன, நாங்க விஜய் மதிக்கிறோம். அண்ணன் கடைசி நேரம் கூட என்ன சொன்னாரு, விஜய் மேல எங்களுக்கு என்ன மாட்டுக்கிறது, அவர் இன்னும் இந்த மாதிரி இன்னும் 100 கட்சி ஆரம்பிக்கிட்டோம். எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா எங்களுடைய பயணம் தெளிவான பயணம். எதற்காக நாங்க இந்த கட்சியை துவங்கியிருக்கோம், எதற்காக இதை நாங்க கொண்டு போறோங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால விஜய் போன்ற எத்தனை பேர் வந்தாலும் எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. நாங்க சிறப்பா போயிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சியில கூட்டணி இல்லாமைங்கிறது பலவீனமா? ஏன்னா 2026 வெற்றி அடைகிறத ஒரு இலக்கா வச்சு போறீங்க. இந்த அரசியல் கல சூழல்ல விஜயமே ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறாருன்னு சொல்றாங்க ஊடகத்துல எல்லாம். இது உங்களுக்கு பலமா பலவீனமா? அதாவது எங்களுக்கு எதையாவது ஒரு கொண்டுட்டு வந்துட்டு அது இழந்தாதான் இழப்பு. எதுவுமே கிடையாது. அண்ணனுடைய நீங்க தொடர்ந்து அண்ணனுடைய பேச்சை கேட்டீங்கன்னாவே இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கும். அண்ணன் வரும்போது முதல்ல அண்ணன், அடுத்தது அண்ணனோட ஒரு 10 பேர், அடுத்து 100 பேர், 1000 பேர், 10,000 பேர், லட்சம் பேர், இன்னைக்கு 36 லட்சம் பேர் இருக்கோம். நாங்க எதுக்கு இது மாதிரிலாம் நாங்க எதையும் எதிர்பார்க்கல. நாங்க பாட்டு எங்க பயணம் போயிட்டு இருக்கோம். இப்ப கூட்டணியோட, அதாவது குழுவோட நாம் தமிழர் நிர்வாகிகள்லாம் விலகல் அப்படின்னு ஒரு பொய் பரப்பரை போயிட்டு இருக்குது. சமூக ஊடகத்துல பார்த்திருப்பீங்க. அதை பாக்குறப்ப ஒரு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. வேற ஒரு கட்சியிலிருந்து போனவங்களையும் சேர்த்துக்கிட்டு பேசுறதா கோயம்புத்தூர்ல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? முன்னே இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வந்தேன். நீங்க கேட்ட கேள்வியில ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாங்க கூட்டணின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. நாங்க கூட்டணி பலமான கூட்டணிங்கிறது நாங்க இப்பவும் நாங்க சொல்றோம், நாங்க மக்களோட கூட்டணி. அதனால நீங்க மற்ற கட்சிகள் எத்தனை கட்சிகளோட கூட்டணி வேணா சேர்த்துக்கிட்டோம். அவங்கள ஓட்டுகளை வாங்கி விலை கொடுத்து வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்காரு. நாங்க நேர்மையான அறம் சார்ந்த நம்ம சொல்லக்கூடிய எத்தனை காந்தியம் எதோ பேசுறாங்க, அதை சார்ந்த இயங்கி கூட்டிக்கூடிய ஒரு அமைப்பு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாங்க மக்களோட கூட்டணி நாங்க போயிட்டு இருக்கோம். அதே போல நீங்க இப்ப கேட்டீங்க எத்தனையோ பேர் கட்சியிலிருந்து போறாங்கன்னு. போறவங்க எத்தனை ஒருத்தர் 2 பேரை நீங்க காமிக்கிறீங்க. இதே இப்ப சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு பொறுப்பாளர் விலகினாங்கன்னு சொல்லி பிளாஷ் பண்ணீங்க. நேற்று எங்களுடைய ஒட்டுமொத்த பொறுப்பாளர்கள் இருந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அது எந்த மெயின் ஸ்ட்ரீமும் வரலையே. அப்ப இதுல திட்டமிட்டு கட்சியை எங்களை ஒழிக்கணும், எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க.
அது எந்த காலத்திலும் நடக்காது. தமிழ் உள்ளவரை நாம் தமிழர் கட்சி இருக்கும். தமிழ் பேசும் வரை நாம் தமிழர் கட்சி இருக்கும். எங்களுக்கு எந்த ஒரு இது மாதிரி எத்தனை பேர் போனாலும் சரி, ஒருத்தர் போறதை பத்தி நீங்க பாக்குறீங்க, 100 பேர் உள்ள வராங்க. இன்னைக்கு கூட நாங்க உறுப்பினர் சேர்க்கை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு கூட சேர்த்திருப்பாங்க. அதனால இந்த போகக்கூடிய ஒரு சில பேர் சுயநலத்திற்காக, அவங்களோட தனிப்பட்ட சூழல் காரணமாக, இல்ல எந்த சக்தி அவரை இயக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்க கூட இருக்கிறவங்க அண்ணனுடைய சிந்தனை சார்ந்து இயங்கிட்டு இருக்கிறவங்க தான் நாங்க தொடர்ந்து பயணிப்போம். இதெல்லாம் எங்களுக்கு விளம்பரம் தான். எங்களை பத்தி ஒவ்வொரு நாளும் நீங்க பேச பேச நாங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கிட்டே தான் இருப்போம். அதனால எங்களுக்கு ஒரு இதே கிடையாது. இறுதி கேள்வியா, மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி பத்தி என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கு என்னன்னா, மறுபடியும் இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில நீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் இழந்துதான் இருக்கீங்க. நீங்க ஒரு சின்ன விஷயங்களை நீங்க ஓட்டுக்கு 1000 2000 பிரியாணி பொட்டல் கொடுத்து அந்த ஒரு நாள் வாக்கு உங்களுக்கு வாங்கிட்டு ஒட்டுமொத்தமா 5 ஆண்டுகளாக எவ்வளவு சூறையாடி இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க எல்லாமே தெரியும். நாங்க புதுசா சொல்றதே இல்லை. நாங்க இன்னும் வெளியில இருந்து நாங்க வரல, மக்களோட மக்களா தான் நாங்க இருக்கோம். மக்கள்ல ஒருத்தர் தான் நாங்க. அதனால வரக்கூடிய தேர்தலில் தயவு செய்து பணம் வாங்காம, யார் நல்லவர்கள், இங்க யார் இந்த தொடர்ந்து மக்கள் பிரச்சனைக்காக நின்றுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. தொடர்ந்து அண்ணன் களத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எந்த தலைவர்களும் இது வரைக்கும் இவ்வளவு பயணங்கள் பண்ணது கிடையாது. அவருடைய தூங்கும் நேரத்தை தவிர தூங்குவது கூட குறைந்துதான். அண்ணனுக்கு 2 மணிக்கு மெசேஜ் போட்டா கூட அண்ணன் பாப்பாரு. அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் உடல்நிலை கூட கருதாம தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, மக்களுடைய பயணம். அதனால மக்கள் இப்படி இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க ஆதரிக்கணும். இந்த நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கணும். உங்ககிட்ட இருந்து நீங்களும் நாம் தமிழர் கட்சியில இணைந்து ஒரு பெரிய மாற்றத்தை அண்ணன் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண அமைப்பு மாற்றம் இல்ல, அடிப்படையே மாற்றணும் அப்படிங்கிறது அண்ணனுடைய இந்த அடிப்படை மாற்றம் தான். லஞ்சம், ஊழல், இது எல்லாத்தையும் ஒழிக்கணும். அண்ணன் சொல்லுவார், 1 நிமிடத்துல ஒழிக்க முடியும். ஏன்னா சிறந்த தலைவர் அங்க இருந்தா 1 நிமிடத்துல ஒழிக்க முடியும். அதை நிச்சயம் நீங்கள் அமைத்து தருவீர்கள். நீங்க எல்லாமே நாம் தமிழர் சொந்தங்களாக மாறணும் அப்படின்னா நீங்க நாம் தமிழர் கட்சியில இணையணும். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நம்முடைய ஆண்டு. ஒரு நேர்மையான இந்த காமராஜருக்கு பிறகு இப்படி ஒரு ஆட்சி, இந்த ஆட்சி அதிகாரத்தை சீமான் அவர்களிடம் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாவே கொடுத்திருந்தோம்னா நம்ம இன்னும் எவ்வளவோ சிறந்திருக்குங்கிற ஒரு வருத்தத்தோட நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்சியை தான் நாங்க தருவோம். நீங்க இப்படிப்பட்ட மனிதர் நம்ம தரலிங்கிற வேதனையோட இருப்பீங்க. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அண்ணன் சொல்லுவாரு, என்கிட்ட நீ ஆட்சி அதிகம் கொடுத்து நீ போய் நிம்மதியா தூங்கு, உன்னுடைய பிரச்சனையை நான் எல்லாத்தையும் தீர்க்கிறேன்னு சொல்லுவாரு. எங்களுடைய இருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களும் அதை உணர்ந்து கடமையாற்றுவார்கள். இவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாகவும், வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நீங்க பொறுப்பாளர்கள் மாத்துறீங்கன்னா ஒரு வளமான, ஒரு நல்ல ஒரு தமிழ் தேசிய அரசியலை கொண்டு ஒரு நல்ல அரசியல் பிறக்கும். வருங்கால சந்ததியர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்லி இந்த தொழிற்சங்கத்துல நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பகுதி, ஒரு பிரிவு தான் நம்ம தொழிற்சங்கம். அது மாதிரி பல பாசறைகள் இருக்கு. நான் முன்பே சொல்லியிருக்கேன், பாசறைக்கும் தொழிற்சங்கத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆனா நீங்க கட்சியில அத்தனையுமே கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தான். அதனால தொழிலாளர்களாக நீங்க இருக்கணும். நான் தொழிலாளர்களாக அந்த தொழில் சார்ந்து நான் ஒரு சங்கம் உருவாக்கணும் அப்படின்னா கூட என்னுடைய தொலைபேசி என்ன நான் நம்முடைய நண்பர்கிட்ட நான் தெரிவிக்கிறேன். அவர் உங்கள் இதில் பின்னாடி வரும். என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. எந்த மாவட்டத்திலேயாக இருந்தால் நீங்க அந்த மாவட்டத்துடைய மாவட்ட கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட, பொறுப்பாளர்கள்ட்ட, செயலாளர்கள்ட்ட நீங்க கேட்டாலும் சரி. அந்தந்த மாவட்டத்தில் தொழிற்சங்கமும் இருக்கு. அந்தந்த மாவட்ட தொழிற்சங்கத்தில் நீங்க கேட்டாலும் சரி. எப்போ வேணாலும் நீங்க தொழிற்சங்கத்தில் இணையலாம். நீங்கள் இப்பொழுது மாற்று கட்சியில் இருந்தால் கூட அண்ணன் நல்லா தான் பேசுறாரு, அவர் பேசுறதுலாம் சரியா தான் இருக்கு, ஆனா நான் திமுக இருக்கேன், எங்க அப்பா அதிமுக இருக்காரு, நாங்க பாரம்பரிய திமுக இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும்னா நீங்க நாம் தமிழர் தொழிற்சங்கத்தில் நீங்க இணையலாம். எந்த கட்சியில இருந்தாலும் நாம் தமிழர் தொழிற்சங்கத்தில் நீங்க இணையலாம். நீங்கள் இந்த தொழிற்சங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கும்போது நீங்கள் நாம் தமிழர் கட்சியில உறுப்பினராக தொடர்ந்து அண்ணனை வழிபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் சொல்றேன். நன்றி.